மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. என்ன தாயி? அண்ணே ஒரு 3 காப்பி போடுங்க. அதே நம்ம இசை இருக்கல, அதுக்கு வீட்ல போடுற காப்பி குடிக்க முடியலையா, அதான் கடையில வாங்க வந்தேன். அதே இசை வீட்டுல தம்பி பாப்பா இருக்காம்ல, அதான் அவனுக்கு பிடிக்கலையா. வந்துருவான், இன்னும் 8 மாசத்துல கையில வந்துருவான். 8 month. கேள்வியா கேப்பா, நீ என்ன இன்னைக்கு காலையில எழுந்துச்சுட்ட? ஓ அண்ணே 3 காப்பி. தமிழரசி உனக்கு ரொம்ப பிடிக்குமாமா? சரி இரு, நில்லு, நான் காப்பி போட்டாங்க, நான் வாங்கிட்டு வரேன். எங்கேயும் போயிடாத, அண்ணன் வந்து தூக்கிட்டு போறேன். இந்த இதுலதான் இருக்கணும்னா இதுல நில்லு, நான் உள்ள போய் கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஏம்மா என் தங்கப்புல ஏ ராசாத்தி, ஏ தங்கப்புலங்க வா. ஆஹா இவம்லாம் வந்துட்டான், சண்டைக்குனே வந்திருக்கான். இப்போ ஒன்னும் பேசண்டா. எப்படி உறவு புதுப்பிக்கன்னு நானும் பாக்க. ஓ பாசமா எப்படில அப்பான்னு கூப்பிடுதல. கடைக்கு வந்தேம்மா, நான் அப்புறமா பேசுறேன்னா. அது அது வந்து என்ன கடைக்கா வந்திருக்கா? ஏன் அப்படி கேக்கா? ஆமா இல்லையே. சரி என்னம்மா? உங்க தம்பி பாப்பா எப்ப வருவான்? இன்னும் 8 மாசத்துல வந்துருவான். 8 மாசம்னா 8 months. ஆமா. என்ன? என்னம்மா? உங்க தம்பிய என்ன தூக்க விடுவீங்களா? கண்டிப்பா தூக்க வரணும்னா நீ தூக்கவா? நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? இப்போமா? ஆமா நான் வரட்டா? ஏமா? இல்ல உங்க தம்பி பாப்பா வரப்போறாம்ல, அத பாக்கிறதுக்கு தான். நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? உங்க வீட்ல அந்த குதிரை மாதிரி ஒரு லாட்டு சாமான் இருந்துச்சுல, அது இருக்கா? இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? விளையாட கொட்டா? சரி சரி வாங்கனே போவோம். உங்க வீட்டுல தேடுவாங்கல்ல, உங்க வீட்டுக்கு வந்தா அடிக்க மாட்டாவல்ல? உங்க கிங்சன் அடிப்போம்ல. கிங்சன் அடிக்க மாட்டான். நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? சரி வா. அன்பரசி எங்க கிங்சன் வந்துட்டான். சரி போ. உனக்கு முன்னாடி எனக்கு தாண்ட பிறந்த பிறக்கும், போறக்கட்டாலும் போறக்க பச்சை வாங்கியிருந்தாலும் பாண்டி. என்ன விட்டுட்டு போயிட்டாவா? அருண் பாண்டியனா, அருண் பாண்டியனா. பாப்பா வா. என்னோ என்ன? அருண் பாண்டியனா வீட்டுக்கு நம்ம போக கூடாதோ? கூப்பிட்டா போ, நீ ஏன் போவாத? இல்ல அந்த அண்ணனா சரி வந்து விளையாடுன்னு சொன்னாவ. சரி அம்மா கிட்ட கட்டு போ. என்னோ என்ன தாயி, காப்பி ஆடிடும், வீட்டுல கொண்டு கொடுப்போம். ஓடியா. என்ன அருண் பாண்டியனா வீட்ல ஒரு தாத்தா இருக்காங்கல்ல. தாத்தாவா? பாப்பா தாத்தான்னு சொல்லக்கூடாது. அவங்க தாத்தா மாதிரி தானே இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. அந்த அந்த அப்பல்ல எனக்கு அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது 2 பென்சில், ஒரு பேனா, அரிரப்பரு, சாப்பினரு, சாக்கெட்ல வாங்கி கொடுத்தாங்கண்ணே. ஓ புதுசா பாசத்தை வளர்த்துட்டு அவ்வளோ ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லு. யார் கொடுத்தாலும் வாங்காத. பிறந்த நீ கொஞ்சம் எட்டி பார்க்கல, பிள்ளைக்கு ஒரு துணி கூட எடுத்து கொடுத்தது கிடையாது.
என்ன புதுசா இங்க பாரு, தந்தை இதெல்லாம் வாங்க கூடாது. ஒரு அண்ணனுக்கு கோவம் வந்துரு சொல்லிட்டேன். ஏன்னா வாங்க கூடாதுன்னா வாங்க கூடாது, புரியுதா? சரி சரி வா, அண்ணன் தோல்ல இருக்க. என் தங்க புள்ள வா, அண்ணன் தோல்ல இருக்க. இது எனக்கான இடம். ஆனா இப்போ யாரோ ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. இங்க நானும் அவரும் சந்தோஷமா வாழ வேண்டிய இடம். எத்தனை இரவுகள் எத்தனை பகல் இந்த ரூம்ல நாங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப யாரோ ஒருத்தி அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவர் கூட நெருக்கமா இருக்க வேண்டியவன் நாதான், அவருக்கு சொந்தமா இருக்க வேண்டியவன் நாதான். ஆனா இன்னைக்கு வேற ஒருத்திக்கு சொந்தமா இருக்காரு. இதே ரூம்ல அவளும் அவரும் ஒண்ணா, இதே ரூம்ல ஒண்ணா படுப்பாங்க, ஒண்ணா இருப்பாங்க, ஒண்ணா சிரிப்பாங்க. ஆனா நான் தனது இதையே நினைச்சு நினைச்சு அழுது சாகணும். இது எனக்கான ரூம். இங்க நானும் அவரும் சந்தோஷமா வாழ வேண்டிய இடம். ஐயா. பெட்ஷீட்டை மடிக்க வந்தேன். பரவாயில்ல, நான் மடிச்சுக்கிறேன். நீங்க சாப்பிட போங்க, நான் வேலையில பாத்துக்கிறேன். இல்ல நான் மடிச்சு வச்சுட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் மடிச்சு வச்சுக்கிறேன். சரி. தூக்கம் பிடிச்சிட்டு மடிச்சிட்டியா? இப்ப மடிச்சு தந்துடுறேங்க. சீக்கிரம், எனக்கு தூக்கம் வருது. மணி என்ன ஆகுது? நான் சாயங்காலம் டியூட்டிக்கு கிளம்பணும். இப்ப தூங்கினா எந்திரிக்க முடியும். இதெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். இவனை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்ல இப்ப இருங்க, ஒரு செகண்ட்ல மடிச்சு தரேன். சரி, போய் பால் எடுத்துட்டு வா. சரி. க்ளீன் பண்ணதுக்கு தான் வந்தேன். இல்ல, இந்த ரூம் அவ க்ளீன் பண்ணிடுவா. நீ கிளம்பு. என்னங்க? கொண்டா. சீனி கொஞ்சம் நிறைய போடணும்ல? ஆமா, எத்தனை வாட்டி சொல்ல இனிப்பா போடுன்னு? என்னங்க போட்டுருக்கேன். இருங்க, நான் பெட்டை மட்டும் க்ளீன் பண்ணி தந்துடுறேன். சரி. வேற ஏதாவது வேணுமா? நான் இப்ப தூங்கினாதான் சாயங்காலம் டியூட்டி போக முடியும். நைட் ஷிஃப்ட். யாரும் தொந்தரவு பண்ணிடாம பாத்துக்க. நான் வெளியில என்ன போறேன், நீங்க உள்ளுக்குள்ள தப்பா போட்டு விடுங்க. நான் அசந்து தூங்கிட்டு இருப்பேன், சரிப்படாது. வெளியோட கூட்டிட்டு போயிரு. சரி. இந்தா பெட்டை வச்சுட்டேங்க. வெளியோட கூட்டிட்டு போயிரு. சரி. ஏன் அந்த சார்த்த எங்க? இருங்க எடுத்து தரேன். அந்த உள் பொடி மட்டும் போதும். இந்த சாட்டை கத்தி போடு. சரி கொண்டாங்க. யூனிஃபார்ம லேசா தேய்ச்சி வச்சிரு. சரி. சாரி சாரி பரவாயில்ல. சாரி. பாத்தேன். இருங்க. இரு, மாட்டிட்டு வரும் செய்யற வர. இரு. எடுத்துட்டீங்களா? அப்பா, அந்த கேப்ல தூக்கி தூர போடு. பாஸ், தைரிய குத்திட்டு. சாரி. இரு, மெதுவா எடுக்க. இரு இரு வர. இரு எடுக்க. இரு, ஒரு நிமிஷம் இரு. சேட்ல மாட்டிருக்க. இரு வர. எங்கடி போற? உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. தெருவுக்கு விளையாட போறேன். காலை கழட்டிக்கிட்டு எங்க போறேன்னு கேக்க நீ. என்னம்மா, ஏன் எந்திரிச்சு வந்துட்ட? கொஞ்சம் தூங்க வேண்டியதானே? நான் தெருவுக்கு விளையாட போறேன். தெருவுக்கு விளையாட போறியா? ஆமா. பாத்தியா, ஒரு பிள்ளை கட்சி பேசுற பேச்ச பாத்தியா? அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு தெருவுக்கு விளையாட போறானா? இப்ப நீ எதுக்கு கத்திட்டு கிடக்க பிள்ளை கிட்ட? பாருங்க மைனி, அவன் எப்படி சொன்னானே? அவன் என்ன 10-40 வயசு பொம்பளையா படுத்தே கிடக்குதுக்கு? சின்ன புள்ள எத்தனை நேரம் படுத்து கிடக்கும்? கொஞ்சம் கெரியலட்டா கூட சுருண்டு படுத்துருவா. அவளா எந்திரிச்சு வெளியில போறானா விட்டுறணும். எத்தனை வீட்டுக்குள்ள கிடக்கும் புள்ள? மைனி, அவன் மாசமா இருக்கானு என்ன பேச்சு பேசுறிய? இப்ப என்ன தெரியாமலா இருக்கு? ஏன் ஊர்வலத்துல ஒருத்தருக்கு புள்ள பக்கலையாங்க? இங்க பாரு, அவளாவே இருக்க விடு. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. என்ன மைனி பேச்சு பேசுறிய? புள்ள தச்சு புள்ள வெளியில அனுப்புதீல? அவன் இதே ஊர்ல பிறந்து வந்தவ தானே. இன்னொன்னு அவனு வேற எங்கேயும் போலியே. தெருலவே குத்தச்சு உட்காந்துருப்பா. அந்த பிள்ளைகளோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இதுக்கு கூட நீ போகலன்னா அந்த புள்ள என்னத்துக்கு ஆகும்? அது அவ செட்டு புள்ளையோட அவ பேசி எடுத்திருந்தா புள்ள மாதிரி இருக்கும். ஏன் ஊர்காரி கண்ணெல்லாம் படுதுக்கானு கேட்க? என்ன ஊர்காரி? அப்படி என்ன கண்ணை போட்டுருவாவ? ஏன் யார் வீட்லயும் புள்ள குட்டியே இல்லையாங்க? என்ன பேச்சுன்னு கேட்க? இல்ல வேணி, இது சரிப்பட்டு வராது. அப்பெல்லாம் விடக்கூடாது. ஒரு 5 மாசமாவது ஆகட்டும். 5 மாசம் அதுக்கப்புறம் நீயே போச்சனா அவன் எப்படி போவா? ஏன் போட்டு இவனை படுத்தே கிடந்திருக்கலாம் புள்ள. இல்ல வேணி, அப்பெல்லாம் போட உள்ள படு போ. அதுக்கு புள்ள வச்சுட்டு தெருவுக்கு போகலாம். மரியாதை உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எத்த, நான் கொஞ்சம் பிள்ளையோட இருந்துட்டு வரேன்.
பிள்ளை மாதிரி இருப்பா. என்ன மைனி பேசுறிய? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன மைனி? சும்மா இருங்க. உள்ள போய் படு போ. இவளெல்லாம் வீட்ல ஏவி விட்டுருக்கு. ஏமா நாங்க அந்த காப்பியை சூடு கொடுங்க. ஏன் எதுக்கு எழுதிட்டு இருக்க? வாமிட்டு தான் வருதா? இந்த உனக்கு குடிச்ச கடத்தி எழுந்திருக்கேன் குடி. அவ கூட்டாளிகள் எல்லாம் பாக்கிறதுக்கு தெருவுக்கு போறேன்னா அவ அம்மாக்காரி போக கூடாதுங்க பாத்துக்க. அத உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சரி இந்த காப்பி குடிச்சிட்டு போ. நான் சொல்லிட்டோம்ல, போ காப்பி குடிச்சிட்டு போ. சரி. நான் ஆத்தி தரட்டா? உள்ளவா நான் ஆத்தி தரவா? குடிச்சிட்டு போ, கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, இது நல்லா இருக்குது. மனுஷன் கண்ணு படக்கூடாது, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெருவுக்கு அனுப்ப போறீங்களா? நீ காப்பி குடிச்சிட்டு போ. அதெல்லாம் 5 மாசம் ஆகணும். இப்படிதான் நம்ம ஊர்ல அவ லட்சுமி மாவ மாசமாவன்னு ஊர் முழுக்க சொன்னாவ. 5 மாசம் கூட ஆகல. 3ஆம் மாசத்துல கரு கலந்து போச்சு. வாய் நல்ல வார்த்தையே வராதே. அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ வா, நீ உள்ள வா. உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஊர் வளர்த்து நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ற லட்சுமி மோளுக்கு 35 வயசு ஆகுது. அவ கொஞ்சம் பலவீனமா இருப்பா, அதனால ஆயிருக்கும். இது 19-20 வயசு புள்ள தானே. இப்போ ஸ்ட்ராங்கா இருப்பா, ஒண்ணும் செய்யாது. 30 வயசு வரைக்கும் ஒண்ணும் செய்யாது. எப்பவும் போல நல்லா இருக்கலாம். நீ இந்த தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. ரத்தம் ஊர்த வயசு. இப்போ அவ ஸ்ட்ராங்கா இருப்பா, ஒண்ணும் செய்யாது. ஏன்னா அவ வயசு அப்படி. தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டு கிடக்காத. இப்போ மத்த வேலை ஏதாவது பாரு, இல்லை வீட்டை பார்க்க போ. இந்த வீட்டுல என் பிள்ளைய ஒழுங்கா யாரும் கவனிக்க மாட்டாவ. என் பிள்ளைய கூட்டு போனாதான் முடியும். அவன் ஊருக்கண்ணு போட்டோம்னா என் பிள்ளை என்னத்துக்கு ஆகுறது? இவளுக்கு என்ன என் பிள்ளைல? என் பிள்ளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். சரி, தூக்கமே வர மாட்டேங்குது. ஆளுக்கு கொச்ச கொச்சன்னு லாந்துனா எப்படி தூக்கம் வரும்? இந்த ரூபி குடும்பம் வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு வீடு. நான் வாட்டுக்கு வந்தேன்னு தூங்குறேன். என் தாய் தொந்தரவு பண்ணாலே எங்க வீட்டுல கூட்டு போயிருவாங்க. இப்ப இதெல்லாம் கடந்துகிட்டு சரியானவா இருக்குப்பா. தண்ணி எடுத்துட்டா மாமா. என்ன கஷ்டப்படுதா இசைமா? ஏய், இன்னும் நிக்கிறேடி வாமிட்டு உனக்கு. ஒரு பிளஸ் காப்பி தான் வாங்கி வந்து கொடுத்தேன். அதே ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் மாத்திரம் இல்லையா? புள்ள என்னத்துக்கலாவா? நான் பாக்கணும் வாங்கிட்டு எடுத்துட்டு நடக்கா. என்ன பண்ண? அப்படிதான் இருக்கணும் டாக்டர் சொல்றாரு. என்ன பண்ணன்னு தெரியல. சரி, பக்கத்துல இருந்து பாரு. இசைத்தங்க. சரி வா வா வா. புள்ள சுவாந்து போயிட்டாளா? சரி ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. தூங்குதியா? வரியா? எம்மா அம்மையா கூப்பிடுதா? கக்கிய தலை இதை கழுவி விடணும்ல. நான் கழுவி விட்டுக்கிறேன். என்ன கூட்டு உள்ள போ. சரி இசைத்தாங்க வா. என்ன புள்ளி தூக்கிட்டு பாத்து நடக்க எங்க தம்பு இருக்கு. அது பாட்டுக்கு லாட போயிருப்பா பாத்துக்க. அம்மாக்காரி பார்த்த பார்வை கொஞ்சம் லாண்ட நல்லதுல இருப்பா. அவ ரூபி பார்த்த பார்வை அழகா அந்த காப்பியை குடிச்சு அந்த புள்ளியோட நின்று பேசிட்டு வந்திருப்பா. செமிச்சிருக்கோம். காப்பி குடிச்சு அந்த படுத்தா அது மேல மக்கள் வந்துட்டு படுத்தே கிடந்தா. இந்த ரூபிலாம் என்ன பண்ணனே தெரியல. அனுப்ப வழிய பாரு. எங்க அம்மா தான் சொல்லணும், அம்மா எங்க சொல்ல முடியும். சரி நீ பிள்ளை தூக்கிட்டு போ, அதை கல்வி விட்டுக்கிறேன் போ. சரி வாரிலுங்க வச்சு போவோம்மா. எம்மா வாரிலங்க. இல்ல இருக்கட்டும், நான் கழுவி விட்டுக்கிறேன். இல்லம்மா இருக்கட்டும். அந்த சைடு கொஞ்சம் கிடக்கு போருமா. கையச்சு கழுவாத. நல்ல குழந்தை பிள்ளையா இருக்கு. சாரனுக்கு பொருத்தமா தான் இருப்பா. முகத்தை பார்த்தாலே தெரியுது குணவுள்ள பிள்ளைன்னு. ஏமா? சரிம்மா, நல்ல வேலை செய்யுது. குணவுள்ள பிள்ளையாவும் இருக்கு. இவ ஒரு டைப்பு, இசை ஒரு டைப்பு. இசை ஒரு மாதிரி டைப், அது ஒரு மாதிரி வெள்ளந்தி. இது நல்ல குணவுள்ள பிள்ளை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசணும் மாமா, உங்ககிட்ட பேசணும். நான் தப்பால எதுவும் பேச போறல, நியாயமா தான் பேச போறேன். என்ன?
நீங்க பாருங்க, நான் உங்களை உயிருக்கு இட காதலிச்சேன், நீங்களும் என்ன காதலிச்சீங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு 1000 கனவு கண்டோம். ஆனா எல்லாம் தகுடு பொடி ஆயி போச்சுது. ஆனா நீங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டீங்க. நான் அப்படி இல்ல. என் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு நிக்க, நெருப்பு மேல நின்ன மாதிரி தினம் செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு இத பத்தி பேசுற? நமக்கு பிடிச்சமானது, நமக்கு சொந்தமானது இன்னொருத்தங்க கைக்கு போன அந்த வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்களே. ஆனா என் வலி நீங்க புரிஞ்சுக்கவே இல்லல. நீங்க வேற கல்யாணம் பண்ணுங்க, உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமாவே இருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. நான் உங்களை காதலிச்சவா, உங்க கூட வாழணும்னு 1000 கனவு கண்டவா. என் முன்னாடியே உங்க பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அனுநியமா இருக்கீங்களே, உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? நீங்க உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருங்க, 4 செவத்துக்குள்ள. ஆனா நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டவா. ஏன் முன்னாடியே என்ன வெறுப்பேத்துற மாதிரி உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறத காட்டுறீங்க? நான் எங்க அப்படி பண்ண? மனசு செத்து போயிருக்கு. என் முன்னாடியே உங்க பொண்டாட்டி கொஞ்சம் கொலாவறதோ, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதோ, அப்போ துரோகம் பண்ணது நீங்க தான். இப்ப வலிய தாங்கிக்கிட்டு இருக்கிறது நான். எனக்கு இன்னும் காயத்தை கொடுக்கீங்க. அது எப்படி உங்களால முடியுது? நம்ம காதலிச்ச பொண்ணுல இன்னும் தாலி ஏறாம அப்படி நிக்கிறாள. நாம பாட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோமே. அவ ஒரு பொண்ணு, அவ முன்னாடி நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டி கொடுத்தமேனு கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கதான் தெரியல. நான் எதுவும் அப்படி பண்ணல. சும்மா இருங்க. என் வலி என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியல. ஏன் முன்னாடியே அப்படி சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்து நான் அப்படி நெஞ்சு வடிச்சு சாகணும் அப்படிதானே? ஏன் உங்க பொண்டாட்டி கூட நீங்க சந்தோஷமா இருங்க, அதையே என்கிட்ட காட்டுறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க வாடுறத பார்த்து நான் அப்படி பைத்தியம் பிடிச்சு சாகணும் அப்படிதானே? நீ என்ன உடறிக்கிட்டு இருக்க? எனக்கு அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நீ கொஞ்சம் ஓவரா போன, சத்தம் போட்டேன், அவ்வளவுதான். இங்க பாரு, அதுக்காக அவளை நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ நான் ஊரடி தாலி கட்டின பொண்டாட்டி. இப்ப அவ வெளியில போனா துறை பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு நீ காலம் முழுக்க துறை பொண்டாட்டிங்க பேர் தான். அவ செத்தாலும் துறை பொண்டாட்டின்னு போய் சேருவா. அப்படி ஒரு பேரை வாங்கிட்டு வந்தவளை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நாங்க சேர்ந்து வாழுதோம், பிரிஞ்சு வாழுதோம், அது வேற. எனக்கு அவளை பிடிக்குதோ பிடிக்கலங்கிறது 2வது பட்சம். ஆனா என் பொண்டாட்டி. அது தெரியும். நீங்க நானும் சோத்துக்குள்ள சந்தோஷமா வாழுங்க. நீங்க சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் அதை கண்ணால பாக்குற அளவுக்கு நான் தியாகிலாம் இல்ல. அதுக்காக நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். உங்க கூட வாழ்ற பாக்கியம் எனக்கு இல்ல. நான் ஏற்கனவே அதை நினைச்சு செத்து போயிருக்கேன். ஆனா ஏன் முன்னாடி உங்க பொண்டாட்டி கூட நீங்க அனுநியமா இருக்கிறது எனக்கு பார்க்க முடியல. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா நீங்க ரெண்டு ரொம்ப ஓவரா பண்றீங்க. எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கீங்க. என்ன வெறுப்பேத்த பாக்குறீங்களா? என்ன பழி வாங்குறீங்களா? சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல. வேதனையா இருக்கு. அந்த ரூமை பார்க்கும்போது உங்க கூட நான் வாழ வேண்டியவான்னு எனக்கு தோணுது. அந்த கட்டில உங்க கூட நான் இருக்க வேண்டியவா. ஆனா அன்னைக்கு இந்த ரூம்ல உங்க பொண்டாட்டி கூட ஏன் முன்னாடியே அதை செய்ய இதை செய்யணும். எனக்கு எப்படி இருக்கும்? என்ன பைத்தியமா? நான் ஏன் பண்ணிட்டு கேட்க முடியும்? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி அவ எனக்கு அதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு வந்து 60 நாள் ஆகுது. இந்த 60 நாள் அவதான் எனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் அதுக்கு பழகிட்டேன். அதனால எப்ப போல கேஸ்ல தான் கேட்டேன். உனக்கு அப்படி தோணி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? அவ நான் ரூமுக்குள்ள போறது முன்னாடி பெட்ல க்ளீன் பண்ணிடுவா. நான் படுக்க முன்னாடி பாலை கொண்டு கொடுப்பா. ஒரு மனைவியா ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் செய்வா. அது பழகிட்டு ஒரு ரொட்டீன், அவ்வளவுதான். எங்க கொஞ்சம் கொலாவுன, அதுவும் ஓ முன்னாடி. என்ன அவ்வளவு பெரிய மோசக்காரன் நினைச்சியா? இல்ல உன் மனசு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் அந்த அளவுக்கு கண்ணஞ்சக்காரனா? ஆமா, உன உயிருக்கு காதலிச்ச. உன் கூட வாழணும் எவ்வளவு கனவு கண்ட. எத்தனை நாள் திருப்பி திரும்ப பார்க்க வந்திருப்பேன், எத்தனை நம்ம தனியில இருந்திருப்போம். எனக்கும் வேதனை தான், செத்து போய் தான் இருக்கேன். ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்தையும் மாத்திட்டு நான் இப்ப என்ன பண்ண முடியும்? கடந்து வந்துதானே ஆகணும். நான் தனியா இருந்தா கூட எங்கனையா வாழ்க்கை போட்டு நினைச்சிருப்ப. ஊரறிய பொண்டாட்டின்னு ஊத்தி வந்துட்டால, நீ நான் ஓடிதான் ஆகணும். அவளுக்கு 4 காசு சேர்த்து வச்சுதான் ஆகணும். கொஞ்சம் வாழ்ந்துதான் ஆகணும். நான் என்ன பண்ணட்டும்? ஆனா சத்தியமா நான் உன்னை வெறுப்பேத்துல. நீ இப்ப பேசாத. ஆனா உங்க பொண்டாட்டி ஏத்துறால. நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க நான் உங்களை பார்க்க வந்தாலும் பேச வந்தாலும் ஏன் வரணும்? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நீயும் நானும் பேசுறத அவ 4-5 திருப்பி பாத்துட்டா. நீ என்கிட்ட அழுத கூட அவ பாத்துட்டா. ஆனா என்கிட்ட வந்தோ இல்ல எங்க அம்மா கிட்ட போய் அவ எதுவுமே சொல்லவே இல்லையே. என்கிட்ட வந்து அவ யாரு, நீங்க எதுக்கு அவட்ட பேசுறீங்கன்னு ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கேட்கலையே. அவ நல்ல நடிக்க தெரியுமா? உங்ககிட்ட நல்லவங்க பேர் வாங்குறா. அப்பதானே உங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சிருக்கா. அது எப்படி நீங்க நானும் பேசும்போதெல்லாம் கரெக்டா வந்துருதா? அவ்வளவுதான் உங்க மேல அவளுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ரொம்ப தான் சப்போர்ட் பண்றீங்க. நம்ம எப்படி லவ் பண்ணோம்? எத்தனை நாள் ராத்திரி போல என்ன பார்க்க வந்தீங்க? எப்படி உங்களால முடியுது? இப்ப என்ன பண்ண சொல்ற? 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா நின்று பேசினாலே எவ்வளவு பேச்சு, எவ்வளவு விளையாட்டு விளையாடுவீங்க. ஏதோ பரம எதிரி மாதிரி என்ன பாக்கீங்க. நான் உங்களுக்கு எதிரியா? நான் உங்களுக்கு எதிரியா? இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு வெள்ளி மாதிரி தெரியுதா? உங்க மேல உள்ள காதலே பாசம் நம்ம ரெண்டு அப்படி இருந்திருக்கோம். நம்ம ரெண்டு அப்படி காதலிச்சிருக்கோம். சொல்ல போனா நான் உங்க கூட மனைவியா வாழ்ந்திருக்கேன். மனைவி மாதிரி வாழ்ந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் என்ன வெள்ளி மாதிரி பாக்கீங்க? கண்ணை பார்த்து சொல்லுங்க.
பேச்சு பேசுற? அப்படிதான் நம்ம பேசிக்குவோம். எப்போ நீங்க வாட்டி வாட்டி தானே கூப்பிடுவீங்க. அப்ப நான் எவ்வளவு ஆசை வளர்த்திருப்பேன் உள்ளுக்குள்ள. திடீர்னு இன்னத்துக்கு புதுசா வந்து நிக்கிறீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ என்ன பழி வாங்குறதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பழி வாங்கடா. நான் என்ன செத்து போயிடுறேன். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. லூஸ் மாதிரி பேசாத. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? காலையில என்ன 2 ரூம்ல அப்படி கொஞ்சம் கலாய்வீங்க. நான் நிக்கேனே. என் மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஒன்னத்துல நம்ம 2 பேரும் அப்படி இருந்தவங்க. மறந்துட்டேன் என்ன? நீ இப்பெல்லாம் பேசினா நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க அத்தா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? சொல்லுங்க அத்தா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? அது வந்து எந்தி என்னால முடியல தெரியுமா? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காது. எந்தி சின்ன பிள்ளைல நீங்க எனக்குன்னு உங்களுக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. நான் அப்பவே வந்து உங்களை புருஷனை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி போங்க அத்தா, என்ன வில்லி மாதிரி பாத்துட்டீங்கல்ல. அப்பெல்லாம் பாக்கலடி. நான் அப்படி எப்படி பாப்பேன்? போங்க அத்தா. சரி யாராவது பாத்திர போறாங்க போ. போங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி இனிமேல் அப்படி நடக்காது. உன்னை காயப்படுத்திருந்தா சாரி. போங்க அத்தா. ஏன் முன்னாடி அவகிட்ட கொஞ்சிக்கிட்டு? அவ உண்மையிலே சரியான ஆளு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு நான் இங்க வந்திருக்கதே பிடிக்கல தெரியுமா? அப்படியா? பேனிக்கினே உங்களை அந்த ரூமுக்கு வர வைக்க. அப்பதான் நான் மனசு உடைஞ்சு போவேன். எப்படிலாம் பண்றா தெரியுமா? உங்க வீட்டுல எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவ ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறா. ஏன் அத்தா, நான் என்ன குணத்துல மோசமானவளா? இல்ல நான் ஏதாவது வாய் அடிச்சேனா? சொல்லுங்க அத்தா. நீங்களே எத்தனை நாள் என்ன பாராட்டி இருப்பீங்க. எனக்கு எல்லாத்துலயும் பொருத்தமானவ நீதானே. நீங்களே எத்தனை நாள் சொல்லியிருப்பீங்க. நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் உங்களை அனுசரிச்சு போயிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா உங்களை சந்தோஷமா பார்த்திருக்க மாட்டேன். சொல்லுங்க, உங்களை எப்படிலாம் பார்த்திருப்பேன். நம்ம 2 பேரும் எப்படிலாம் அனுநியமா இருந்திருப்போம். என் தங்கச்சி உங்க தம்பியை விட நம்ம 2 பேரும் எவ்வளவு அனுநியமா இருந்திருப்போம் தெரியுமா? தினமும் கட்டிக்கிட்டு ஒன்னாவே இருந்திருப்போம். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒத்துக்கத்துல அவ்வளவு காதலிச்சோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்கணும்னு ஒவ்வொரு நாள் எத்தனை நாள் தனிமையில பேசியிருப்போம். இப்ப நீங்க அப்படி வாழ்றீங்களா? புரியுதா? சரி அழாத. சரி அழாத. நான் அழுவேன். இனிமேல் இப்படிலாம் பண்ணி நான் செத்தே போயிடுவேன். சே இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னா நீ இருக்கும்போது அவன் பக்கம் கூட போக மாட்டேன். போதுமா? சரி அழாத. இதுக்கு போய் பச்சை பிள்ளை மாதிரி எழுதிட்டு இருக்கா. சரி கண்ணீரத்தோட. அதான் இது அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. பண்ணக்கூடாது. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். போதுமா? அந்த ரூமுக்குள்ள கூட நான் போக மாட்டேன். போதுமா? கண்ணத்தோட. மாட்டேன். சரி அம்மா வந்துருவாங்க. நான் வரேன்னா அழுத பாரு. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் சிரிப்பு அழகா இருக்கு. உண்மைதான். உன் கூட வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டேன். நம்ம 2 கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பின்னி பிணைஞ்சு 10 நாளைக்கு கதவே திறக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அவ்வளவு ஆசையை மனசுக்குள்ள சுமந்துட்டு இருந்தேன். ஆனா இனி அப்படி ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட நான் பார்க்க முடியாது. பிடிக்காத வாழ்க்கை. உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன? கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு நாள் ஆகுது. அவ கையை கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு பிடிக்காது. அவ முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. முகம்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒன்ன ரசிச்ச இந்த கண்ணால அந்த அழகை ரசிக்க முடியல. பிடிச்சதானே ரசிக்கிறதுக்கு. கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். போச்சு. இல்ல அவளுக்கு போச்சு. அவ பக்கத்துல நெருங்க கூட முடியல. சுத்தமா நெருங்க முடியாது. நான் கட்டில தான் படுத்திருப்பா. அவ கீழே தான் படுப்பா. கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது. அவ கீழே தான் படுப்பா. நான் மேல படுப்பேன். எங்க அம்மா பார்க்க நேரம் மட்டும் கட்டில இருந்துக்கிடுவா. ஏன்னா எங்க அம்மா திட்டுவாங்கல்ல, அதனால. அது மற்றவங்களுக்காக தான் ரொம்ப சும்மா பூட்டிட்டு இருப்போம். ஆனா நாளா ஏறது கூட பார்க்க மாட்டேன். அவ பாட்டுக்கு புக்கு படிச்சிட்டு இருப்பா. அப்புறம் அப்படி தூங்கிடுவா. நான் அப்படி தூங்கிடுவேன். அப்போ பேசக்கூட மாட்டீங்களா? யார்ட்டையும் சொல்லிடாத. இங்க பாரு, உங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன அவ்வளவுதான். என் கிங்ஸ் என்னை வெட்டி போட்டுவான். அவன் என்ன சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் தம்பி கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சாரோன்னு அவ்வளவுதான். பொண்ணே போட்டுருவான். என் அண்ணன் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாத்தையும் மயக்க வச்சிருக்கா. இந்த சாரம் எனக்கு இருக்குதான் இவ்வளவு பிடிக்கும் தெரியல. அம்மா அம்மானு கூப்பிடுதான். கோயிலே கூப்பிடுவானா? இப்ப இவளையும் அப்படிதான் கூப்பிடுதான்.
அவனும் நல்ல பாசமா இருக்கா. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்து கொடுப்பான். அவன ஒரு பிள்ளை மாதிரி பார்க்கல. அந்த சாரனும் இப்ப ரொம்ப பாசமா இருப்பான். பின்ன என் தங்கச்சி சொல்லவே வேண்டாம். எங்க அம்மா அதுக்கு மேல ஊர் முழுக்க என் மருமகனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதான் நான் வெளில காட்டிக்கல. அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ரூமுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா அவனும் காட்டி கொடுக்க மாட்டா. எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. அதான் சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாத என்ன? சரி. சரி, நான் வரேன் என்ன? ம். நீ அழகா இருக்க. ம். நீ நல்லா இருக்க. நீ அழகா இருக்க தெரியுமா? அழகா இருக்க. என்ன? ஐயோ, நான் வரேன். இசையை கூட்டு வாங்க. அவன் எங்க நிக்கா? அங்கதானே வாமிட்டு எடுக்க வந்தா? அங்க முன்னாடியே வந்தா? ஆமா. இசை, இசைமா. இந்த ரூம்ல படுத்துக்க. அன்னை இப்ப டூட்டிக்கு கிளம்பிடுவான். நம்ம ரூம்ல எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. போக்குவரத்து வழிலாம் நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்டுட்டு தூங்கிடலாம். கொஞ்ச நேரம் தூங்கு. ஏன்டி? என்ன ஜன்னல் காத்துலாம் வரும். தூங்க கேட்டா வா. எனக்கு முடியாம இருக்கப்போ நீங்க வேற ஒருத்தைய பார்க்க மாட்டீங்கல்ல? என்னது? எனக்கு முடியாம இருக்கப்போ நீங்க வேற யாரையும் பார்க்க மாட்டீங்கல்ல? டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரிலாம் தோணுன்னு. இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு தோணுது. தோணுது. உன்னை வச்ச இடத்துல வேற எவரையும் வச்சு பாத்துக்கிட மாட்டேன். அப்படி நான் பார்க்கதா இருந்தா முன்னாடியே பார்த்துருக்கலாம். பார்க்கல, இப்போ இல்ல, எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன். மற்ற பொண்ணு சுவாசம் கூட என் மேல போடாது. ஏன்னா என் தங்கம், என் வயிறம், என் பொண்டாட்டி எனக்குள்ள நிறைஞ்சிருக்கா. என் பொண்டாட்டி நீ உனக்கு ஈக்குவலாவே வைக்க மாட்டேன். இல்ல ஓயத்திலே கொண்டு வைக்கணுங்க. உன் பக்கத்துல கூட எவனும் வர முடியாது. இந்த கிங்ஸனுக்குனே பிறந்தவா இந்த இசை, இசைக்குனே பிறந்தவா இந்த கிங்ஸ். வேற யாருக்கும் இடம் கிடையாது. பக்கத்துல கூட வயிற்று இருக்குது என் புள்ளடி. என் புள்ளைய உசுர கொடுத்து பெத்துட்டு கிடக்க இன்னொத்தி தேடி போறாங்க. அப்படி போறானா மனுஷனே இல்ல, மிருகம். நான் அவனுக்கு என்னடி தியாகம் பண்ணிருக்கேன்? நான் அவனுக்கு என்னடி பண்ணிருக்கேன்? ஆனா நீ, நானும் ஒரு வாரமா பார்க்க செத்து நடி கிடக்க. புள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு ஒரு நேரம் ஒரு சோறு கூட திங்க முடியாம 24 நேரமும் வாமிட்டு எடுத்துக்கிட்டேன், தலை சுத்திக்கிட்டேன். அப்பா, உன் பாட்டை கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. இதெல்லாம் எதுக்கு? நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு, நான் அப்பனா ஆகிறதுக்கு. நீ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கடி. என் ஒருத்தனுக்காக அத்தனை தியாகத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த தியாகத்துக்கு முன்னாடி மத்தல என்ன ஒண்ணுமே இல்லையடி. நான் கூட என் காதல் தான் பெருசு நினைச்சேன். சத்தியமா இல்ல. உண்மையிலே ஒரு பொண்ணோட காதல் பெருசா ஒரு ஆணோட காதல் பெருசான்னு கேட்டா சத்தியமா ஒரு பொண்ணோட காதல் தான் நான் சொல்லுவேன். அப்பா, நாங்க வெறும் மனசை தாண்டி கொடுக்கோம், நீங்க உசிரி சேர்த்து தாண்டி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்பா, இந்த புள்ளைய பெத்தெடுக்க நீ என்னென்ன பாடுபட போறேன்னு நினைக்கும் போதே எனக்கு இப்பவுமே நெஞ்செல்லாம் பதறுது. இந்த பதட்டத்துல நான் இன்னொத்திய பாக்க போடி கேட்டேன். இனி விளையாட்டுக்கு கூட கேட்டுறாத. என் தங்கோலனே, நம்ம தண்ணி குடுத்தன போனோம். என்ன தண்ணி குடுத்தன போறோம்? தண்ணி கொடுத்து போனோம். யாரு பாப்பா? தான் எங்க அம்மா இங்க வந்து கிடக்கா. அங்க வந்து பாக்கட்டும். என் அக்கா தங்கச்சி எல்லாம் அங்க வந்து பாக்கட்டும். என்னடி இவனுக்கு பாப்பானா? தண்ணி குடுத்தன போறோம், புரியுதா? என்ன யாரும் பார்க்க வேண்டாம். என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். உங்க ஸ்டேஷன் பக்கத்துல, பக்கத்து டவுன்ல எனக்கு வீடு வேணும். இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்ல, வீடு பார்த்தே ஆகணும். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? வீடு பார்க்கணுமா? இவ பேச்ச மீறக்கூடாது. சரிடி, ஃபேன் எடுத்து போடு, நான் வீடு பார்த்துட்டு வரேன். இன்னாங்கதான் நின்றுட்டு இருக்காளா? எதுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்கா? பாவம், உண்மைதானே. சொன்னாலும் சரிதானே. என்னதானே புருஷனா நினைச்சு வாழ்ந்தா. அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கும். நிக்கிறத பாரு, அழகு போல. ஓய், டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிட்டு வா. உள்ள வரும்போது சத்தம் கொடுத்து வர மாட்டேன். அறிவில்லை உனக்கு? நீங்க என்ன எதிர டூட்டிக்கு கிளம்புவீங்க, அதான் எடுத்து வைக்க வந்தேன். இங்க பாரு, என் பர்மிஷன் இல்லாம இந்த ரூம்ல தேவையில்லாம நீ வரக்கூடாது, புரியுதா? சும்மா அப்பப்ப நான் இருக்கும் போது தனி தனியா வந்துட்டேன். என்ன மயக்க பாக்குறியோ? அப்படியே அழகு சுந்தரி அப்படி தனிமையில இருந்தா அப்படி கட்டி பிடிச்சிருவேன்.
அதுக்கு தான் ட்ரை பண்றேன். அது எந்த தவறும் இல்லையே. என் கழுத்துல 3 முடிச்சு போட்டவர் தானே. உங்ககிட்ட நான் அப்படி எதிர்பார்க்கறது எந்த தப்புமே இல்லையே. ஒருவேளை எனக்கு உடல் தேவை இருந்துச்சுன்னா எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நான் தோற பொண்டாட்டி. தோறக்கிட்ட எனக்கு உடம்பு சுகம் கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? எதுத்தா பேசிட்டு போற? எதுத்தா பேசிட்டு போற? பாத்துக்கிட்டே இரு. அவன் சொன்ன மாதிரி இவன் மோசமானவதான். எல்லாருக்கும் நடிக்கா, போன இருக்க மாதிரி நடிக்கா. தேன்மொழி சொன்ன சரிதான். இவன் மோசக்காரிதான். அவன் கரெக்டா தான் சொல்லியிருக்கா. தேன்மொழி கரெக்டா தான் சொல்லியிருக்கா. என்கிட்ட இவ்வளவு பேசுறேன்னா நீ தேன்மொழி கிட்ட எப்படி பேசிருப்ப? அதான் அந்த புள்ள அப்படி உட்காந்து அழுதுருக்கேன். சும்மாவா அழுதா? அவன் ஏங்க எங்க அழுதா? இவன் என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறாள. ஓ, என்கிட்ட உனக்கு உரிமை இருக்கா? ஓ, சுகம் கொடுத்தா நான் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்குறேன்.